Hello dear friends and dearest enemies, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். என்ன நேற்று புத்தாண்டுக்கு இன்னைக்கு வாழ்த்து சொல்றேன்னு பாக்குறீங்களா? நேற்று இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தா மேபி நிறைய வியூவர்ஸ் இருக்கும். ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க நேற்று தெரிந்து கொள்ள விரும்பி இருக்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் இப்ப கொண்டாடுற புத்தாண்டு எப்படி உருவானது யாருக்குமே தெரியாது. ஆனா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி வந்தது ஜனவரி 1 புத்தாண்டாக அறிவிச்ச விதம் அப்படி இப்படி எல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா யாருக்கும் அதுக்கு அனுப்படையில. சோ அதான் அதுக்கான விடயத்தான் நாங்க பார்க்க வரோம். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை மங்களகரமா மஞ்சளோடையும் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு நாள்லையும் இந்த வீடியோ ஷூட் பண்றது வருஷ தொடக்கத்துக்கு நல்ல ஒரு படியாகத்தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த புத்தாண்டின் ஆரம்பம் ரோமர்கள் தான். அவர்கள் மார்ச் மாசம், அதாவது தை மாசி பங்குனி மாசம் 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு வருஷம். அதாவது பங்குனி ஒன்றுதான் வருஷம் ஆரம்ப காலத்துல கருதப்பட்டது. அதுக்கு பிறகு ஜூலியஸ் சீசர் அதை மாற்றி அமைச்சதாக கூறப்படுது வரலாற்றுல. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. மீன் ஜனவரி தான் புத்தாண்டு ஆரம்பம் என்றால் அதுக்கான ஒரு காரணம் ஒன்று இருக்கு. என்னண்டா ரோமர்கள கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பேர் ஜேனஸ். சோ ஜேனஸ் ஜனவரி. சோ அவருக்கு 2 முகங்கள் இருக்கு என்று கூறப்படுது. ஒன்று கடந்த காலத்தை பார்க்கிறது, இன்னொன்று எதிர்காலத்தை பார்க்கிற சக்தி. சோ அந்த 2 சக்திகளையும் வச்சு அந்த ஒரு புது தொடக்கம் ஆரம்பிக்கணும். அதோட அந்த பேரோட ஜனவரி சிங்க் ஆகுதுன்றதுக்காகத்தான் ஜனவரி மாதம் 1வது ஆண்டின தொடக்க மாதம் என்று கருதப்படுது. இதுக்கான காரணம் புது ஆரம்பங்களுடன் கடந்த காலத்தில் படிப்பினைகளை கொண்டு எதிர்காலத்தை கட்டியமைக்கணும் என்றதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே காணப்படுது. அதாவது ஜூலியன் கலண்டர்ல சில தவறுகள் காணப்படுது. அந்த தவறுகளை சரி செய்து கிரகோரியன் கலண்டர் 1582ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்டதுல இருந்துதான் ஜனவரி 1 நிச்சயமாக்கப்படுது. அப்படி இதுதான் ஆண்டின் 1வது மாதம், அதாவது புத்தாண்டு தொடர்ச்சி ஆண்டு அது உருவாக்கப்பட்டிருக்கிறதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுது. மற்றது தமிழர்களுக்கு சித்திரை மாதம் நானே புத்தாண்டு வருது. ஆங்கில புது வருட பிறப்பு, தமிழ் புது வருட பிறப்புன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களுடைய, அதாவது இந்துக்களுடைய மரபில சூரிய உதயத்தை தான் அந்த ஆண்டின் தொடர்ச்சியாக கொள்ளினும். அதனாலதான் அந்த சூரிய உதயம் எப்ப ஆரம்பிக்குதோ, அதாவது சித்திரை மாதத்துல ஆரம்பிக்கும். அதாவது சித்திரை புத்தாண்டாக கொள்ளப்படுது. அதோட தமிழர்கள் கலண்டர்ல சித்திரை மாதத்துல இருந்துதான் கவுண்ட் பண்ணி கொண்டு போகணும். சித்திரை, வைகாசி சம்திங் அப்படி போய்தான் கடைசிதான். சோ இந்த புத்தாண்டுல இதை பின்ன தகவல்கள் முன்ன பின்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம